ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாம் நமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् காசினியோர் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ்வகுலத்தாரானை மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகந்தன்னில் எழில் குறுகை வருமாறாய் இறங்கு நீயே. ரிக்வேதசாரமாகிற திருவாசிரியத்திலே திருவிருத்தம் ரிக்வேதசாரம், திருவாசிரியம் அப்படிங்கிறது எஜுர்வேதசாரம். முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம்னு சொல்லியிருக்கார். அதுல இன்னைக்கு 6வது பாசுரம் பார்க்கணும். வேதத்துக்கெல்லாம் சாரம் அப்படின்னு சொல்லுவது ரொம்ப ஸ்பஷ்டமாக இங்கே திருவாசிரியத்திலே தெரிகிறது. ஏன்னு கேட்டா, வேதத்துல உபனிஷத்திலே பிரதானமா சொன்ன விஷயம் என்ன கேட்டா, உலகத்துக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறது தான். சர்வலோகத்துக்கும் சிருஷ்டித்தவன் யார், காரணமாக இருக்கக்கூடியவன் யார், சம்ஹாரம் பண்றவன் யார், இதுதான் வேதத்துல சொல்றது. ரொம்ப பிரதானமான விஷயம் இதுதான். சுவாமி தேசிகன் கூட அழகா சொல்றார், ஜெகத் ஜென்ம ஸ்தேம பிரளய ரச்சனா கேளி ரசிகா விமுக்தேகத்வாரம் விகிட்டித கபாட்டம் பிரணயினாம் இது தொய்யாயத்தம் த்விதயம் உபதீகிருத்திய கருணேன் அப்படின்னு 2 விஷயம் இருக்கான். த்விதயம்ங்கிற 2 விஷயம் இருக்கு வேதத்துல. பிரதானமா இருக்கிற 2 விஷயம். ஒன்னு, சகல ஜகத்தையும் சிருஷ்டிச்சு ரட்சிச்சு சம்ஹாரம் பண்றவன் பகவான், இது முதல்து. 2வது, விமுக்தி ஏகத்வாரம், மோட்சத்தை கொடுப்பவன் பகவான். இதுதான் சகல வேதத்தினுடைய சாரம். சுவாமி நம்மாழ்வார் அந்த விஷயத்தை தான் இங்க அழகா சொல்லிட்டு இருக்க. முதல்ல எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவித்தார் முதல் பாசுரத்திலே அப்படின்னு இருந்தா கூட, சகல ஜகத்தையும் சிருஷ்டிக்கிறவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அழகா சொல்லி, அப்படிப்பட்ட அவனுடைய திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணாமல் வேறு யாருக்காவது மங்களாசாசனம் பண்ணலாமோ அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவது, எம்பெருமானுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடுவது. அதுல எம்பெருமான் சகல ஜகத்தையும் சிருஷ்டிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அதுதான் முதல் பாசுரம். 3ஆம் பாசுரத்தெல்லாம் பார்த்தோம். எம்பெருமான் ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது இப்பொழுது நேற்றைய தினம் 5வது பாசுரத்திலே பார்த்தோம். நெடியோய்க்கல்லது அடியதோ உலகே. ஏன்னு கேட்டார், சிருஷ்டிச்சு அதுக்கப்புறம் எக்கெடுக்கிட்டு போகட்டும், யாரு வேணா பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு இல்லாம அவரவர்களுக்கு ரட்சணம். இந்திரனுக்கு ரட்சணம் என்ன அப்படின்னு அதை பார்த்து பண்றான். மகாபலிக்கு ரட்சணம் என்ன அப்படின்னா பிரகலாதாழ்வானுடைய பேரனானபடினாலே அதை பார்த்து பண்றான். இந்திரனுக்கு ரட்சணம் என்ன கேட்டான்னா தானே இந்திர பதவியை அவனுக்கு கொடுத்தபடினாலே அதை ரட்சித்து கொடுக்கிறான். அது மாதிரி தானே சிருஷ்டித்த ஜனங்களுக்கு தானே ரட்சணம் வரணுங்கிறதுக்காக, அந்த சேஷத்துவ ஞானம் வரணுங்கிறதுக்காக எம்பெருமான் திருவிக்கிரம அவதாரம் எடுத்து காண்பித்தான் அப்படின்லாம் பார்த்தோம். அதனால ரட்சணம், அதாவது முதல்ல சிருஷ்டியை சொல்லிட்டு அப்புறம் 5வது பாட்டுல ரட்சணம் இருக்கு. அப்புறம் சம்ஹாரம் சொல்ல போறார் கடைசியில், அது வரப்போறது. கடைசி பாசுரத்திலே சொல்லும் போது, ஒன்றும் ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து ஓர் ஆளினை சேர்ந்த எம் பெருமா மாயனை அல்லது ஒருமா தெய்வம் மற்றுடையமோ யாவேன்னு கடைசி பாசுரத்தில் வரும்.
அப்போ மொத்தத்தையும் சம்ஹாரம் செய்த எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். ஆக காரணம், ஜகத்துக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கு காரணமா இருக்கிறவன் அப்படிங்கறதுதான் வேதத்துடைய சார்மை. வேதாந்த சூத்திரத்துல கூட முதல்ல என்ன விஷயம்னா, ஜன்மாத்யஸ்ய யதஹ, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை செய்பவன், அதுதான் விவரிக்கிறது வேதாந்த சாஸ்திரம் மொத்தமுமே. அந்த மாதிரி இருக்கச்சு சகல வேத சாரமாக இது இருந்துட்டு இருக்கு. அதுல ரக்ஷணம் விசேஷமாக சொல்லினார் போன பாட்டிலே, திரிவிக்ரம அவதார ரக்ஷணம். அதுல ஏதோ நம்ம சிருஷ்டித்தோம் இல்ல ஏதோ ரட்சித்தோம் அப்படின்னு பெயருக்கு இல்லாமல் எப்படியெல்லாம் ரட்சிக்கணுமோ அப்படியெல்லாம் சிந்திச்சு அவர்களை ரட்சித்தான் அப்படின்ற ஒரு வைபவத்தை இங்கே ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணி அவனுக்கு மங்களாசாசனம் செய்யணும் அப்படின்னா, அவனுக்கு மங்களாசாசனம் செய்வதற்காக பாகவதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதனால பாகவதர்களோடு கூட சேர்ந்து இருந்து ஊழிதோர் ஊழி ஓவாது வாழியவென்று யாந்தொடை செய்யுங்கொள் அப்படிங்கிற தெய்வத்தை அடியவர்க்கு இனி நாம் ஆளாகவே செய்யுங்கொள். பாகவதர்களோடு கூட மங்களாசாசனம் பண்ணுவது பெரும் பாக்கியம். எல்லாருமா சேர்ந்திருந்து பகவானுக்கு மங்களம் பாடுவது பெரும் பாக்கியம். அதையே நிப்பி நினைக்கிறார். அப்புறம் சரி, இந்த பூலோகத்துல இன்னும் யார் யார் இருக்காளோ எல்லாரையும் கூட்டி வைத்து கொண்டு எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டு மங்களாசாசனம் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம், உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறவன், திரிவிக்ரமாவதாரம் எடுத்து ரட்சிக்கிறவன் அப்படின்னா, அப்ப இதுல ஜனங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருப்பார்கள் அல்லவா? அப்ப இவர்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு எண்ணம். அதனால கண்ணை திறந்து பார்த்தா இவர்கள் எல்லாம் திரிவிக்ரம அவதாரத்துல ஈடுபடுபவர்களாகவோ உலகத்தை நாம் சிருஷ்டித்த பத்மநாபன் கிட்ட ஈடுபடுபவர்களாகவோ இவர்கள் இல்லை. இவர்கள் ஏதோ ஓடிண்டே இருக்கான், ஏதோ ஆத்ம லாபத்துக்காக, தனக்கு ஏதோ லாபம் வரும் அப்படிங்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கா. அதுக்கு என்ன வழியும் பார்த்துட்டு இருக்கா, அதுக்கு எந்த தெய்வத்தை காலில் விழலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. லௌகிகர்களை பார்த்தால் ரெண்டு விஷயம் தெரியுது ஆழ்வாருக்கு. முதல் விஷயம் என்ன கேட்டா, அவர்கள் எம்பெருமானை பற்றி சிந்திக்கவே இல்லை. அப்படி எப்படிப்பட்ட எம்பெருமான் ஓவாது உறங்குமே அப்படின்னு ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்ற. இதையெல்லாம் சிந்திக்காம அவாவாட்டு உறகின்னு இருக்கான். இன்னும் உலகளந்த பெருமானோ இல்ல வாமன பெருமானோ இந்த வைபவங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோ அதை பத்தி எல்லாம் சிந்திக்காமல் அவாவாட்டுக்கு இருக்கா. யாரை சிந்திக்கணுமோ அதை சிந்திக்கல. கிருத்தஜதையோடு கூட சிந்திக்கணும். நமக்கு அவன் தானே கை கால்லாம் கொடுத்தான், நமக்கு அவன் தானே ஆகார வஸ்துக்களை சிருஷ்டிச்சு கொடுக்குறான், அதை பத்தி சிந்திக்கல. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வேற யாரையோ சிந்திச்சுட்டு இருக்கா. இது விட்டா பரவாயில்ல, ஜெகத் சிருஷ்டியிலேயோ ரட்சணத்திலேயோ சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய சில தெய்வங்கள், அந்த தெய்வங்களை தாமே கற்பித்துக் கொண்டு அந்த தெய்வங்களை பற்றி அவர்கள் பஜனம் எல்லாம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டையும் பார்த்து ஆழ்வார் கொஞ்சம் பொறுக்க மாட்டாமல், ஐயோ இப்படி எல்லாம் இருக்கிறார்களே இவர்கள் அப்படின்னு, இந்த உலகத்தினுடைய இயல்பு இப்படி இருக்கே அப்படின்னு அதற்காக பாடின பாட்டு இப்பொழுது 6வது பாசுரம். அவர்களை குறித்து சோகத்தோடு கூட, லோகத்தினுடைய இயல்பு இப்படி ஆயிடுத்தே, எம்பெருமானுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாமல், அவன் செய்த உபகாரத்தை புரிந்து கொள்ளாமல், அவனுக்கு பல்லாண்டு பாடாமல் வேற யாருக்கோ பல்லாண்டு பாடிக்கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். ஓம் ஓ உலகினது இயல்வே ஈன்றோள் இருக்க மனை நீராட்டி படைத்திடந்து உண்டுமிழ்ந்தளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற்பெருங் கடவுள் நிற்ப கொடைப்பலதானறி தெய்வம் பேணுதல் தனாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி கொல்வன முதலா அல்லன முயலும் இணைய செய்கை இன்பு துன்படி தொன்மாமாய பிறவியுள் நீங்கா பன்மாமாய தழுந்துமா நளிர்ந்தே அப்படின்னு அழகான பாசுரம். ஓ உலகினது இயல்வே, உலகத்துல இருக்கக்கூடிய இயல்பு எப்படி எல்லாம் இருக்கு, லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய சுவாவம் இப்படி ஆயிடுச்சே. அவர்கள்தான் இப்படி ஆசிரிக்க வேண்டிய விஷயத்தை இழந்து நிற்கிறார்கள், வேற ஏதோ விஷயத்தை ஆசிரிக்கிறார்கள். ஓ ஓ அப்படின்னு தன்னுடைய ஒரு அசகிஷ்ணுதா, சகிக்க முடியல, என்ன லோகம் இப்படி ஆயிடுதே அப்படிங்கிற.
ஓ ஓ உலகினது இயல்வே, உலகத்துல இருக்கிறவருடைய சுபாவம் இப்படி ஆகிவிடுது. எல்லார்கிட்டையும் இருக்கா. ஏன்னா நிறைய பேர் யாருக்கு புரிஞ்சுது? உபனிஷத்துல சொல்லி இருக்குன்னு சொல்றவாள்லாம் கூட உபனிஷத்துல பகவானை பத்தி தான் சொல்லி இருக்குங்கிறது வரைக்கும் வரமாட்டேங்கிறா. சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் உபனிஷத்து சொல்றது. ஆனா சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்றவா இருக்கா, நிறைய பேர் இருக்கா. அவதான் எம்பெருமான் நாராயணன் தான் சிருஷ்டித்தான்னு மனுஸ்மிருதியில இருக்கு, எம்பெருமான் நாராயணன் தான் சிருஷ்டித்தான்னு ராமாயணத்துல இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு. வேதத்துல சொன்ன அர்த்தத்தை விளக்குவதற்காக இத்தனை புஸ்தகங்கள்லாம் வந்தா கூட அதையெல்லாம் விட்டு விட்டு இவர்களா ஏதோ சொல்றார்கள். ஓ ஓ உலகினது இயல்வே ஈன்றோள் இருக்க மறை நீராட்டி. அந்த லோகத்துல இருக்கிற பண்றத பார்த்தான்னா, ஈன்றோள் தன்னை பெற்ற அம்மா இருக்கச்ச அதை விட்டு விட்டு அந்த அம்மாவை ஆதரிப்பதை விட்டு விட்டு மனை நீராட்டி அப்படின்னு ஏதோ பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு நீராட்டி அதுக்கு பூஜை பண்ணி இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. சாட்சாத் எம்பெருமான் இருக்கச்ச அவனை விட்டு விட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருப்பவர்களை பார்த்தால், பெற்ற அம்மா எத்தனை பாடுபட்டு இருப்பாள், அவளை விட்டு விட்டு மனை நீராட்டின் பொம்மையும் சில பேர் பார்த்தா போட்டோவெல்லாம் வச்சிருப்பாள். அம்மாவனுடைய போட்டோ வச்சு அதுக்கு நல்லா பூவெல்லாம் போட்டு அதுக்கு ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி எல்லாம் பண்ணுவான். அம்மா இருக்கும்போது என்ன பண்ணா கேட்டா கஷ்டமா இருக்கும் நமக்கே. அதான் சொல்றாரு ஈன்றோடு இருக்க மனை நீராட்டி. அந்த மாதிரி பெற்ற தாய் இருக்கச்சா அதை விட்டு விட்டு ஏதோ ஒரு பொம்மையை கொண்டாடுகிறா போலே. இங்க சாட்சாத்து சர்வேஸ்வரனான எம்பெருமான் இவர்களை படைத்தவன் அவன் இருக்கச்ச அவனை விட்டு விட்டு வேற ஏதோ பிற தெய்வங்களை எல்லாம் பூஜித்து இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈன்றோள் யாரு, இந்த அம்மா யாரு, மற்றவர்கள் யாருன்னா அம்மா யாருன்னா படைத்தவன். அதை சொல்றார், படைத்து இடந்து உண்டுமிழ்ந்து அளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற்பெரும் கடவுள் நிற்ப. இந்த உலகத்தை எல்லாம் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தான். அப்புறம் இடந்துன்னா வராக அவதாரத்துல நமக்கு இடம் கொடுப்பதற்காக அந்த பூமியை தன்னுடைய கோட்டிலே எடுத்து வைத்தான். அப்புறம் சமுத்திரத்து மேல வச்சான். அப்புறம் உண்டு அப்படின்னு சம்ஹாரத்திலே தன் வயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சித்தான். உமிழ்ந்து அப்படின்னு சிருஷ்டி காலத்திலே மறுபடியும் சிருஷ்டிக்கிறான். அளந்து அப்படின்னு திருவிக்கிரம அவதாரத்திலே இந்த உலகத்தை அளந்து எல்லாரும் எனக்கு தாசர்கள் அப்படிங்கிறத காண்பிக்கிறான். இப்படியெல்லாம் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து இத்தனை தெய்வம் சொல்றாரு. இதுல ஏதாவது ஒன்னாவது யாருக்காவது இருக்க போறது பிற தெய்வங்களுக்கு. தேர்ந்து உலகளிக்கும், தேர்ந்துன்னா சிந்தித்துன்னு அர்த்தம். நன்னா யோசித்து யோசித்து உலகத்தை எல்லாம் அழிக்கும் ரட்சிக்கும் முதற்பெரும் கடவுள் நிற்ப. எல்லாருக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன், தேர்ந்து உலகத்தை அழிக்கக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ரக்கணம் என்ன விதமா ரக்கணம் பண்ணலான்னு சிந்தித்து சிந்தித்து ரட்சிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பரம காரணான எம்பெருமான் பெருங்கடவுள் அப்படின்னா பரம்பொருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கச்ச அவனை விட்டுட்டு புடைப்பல தானறி தெய்வம் பேணுதல். தானறி தானாக ஏதோ புரிஞ்சு கொண்ட தெய்வத்தை அவர்களே பேணிக் கொண்டிருக்கிறார்கள். புடை அப்படின்னா பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன்னு அர்த்தம். வேதத்துல சில இடங்கள்ல சொல்லியிருக்கு. அங்கங்கே ஏதோ சில தெய்வங்கள் பெருமாள் தவிர வேலை சில தெய்வங்களே ஆங்காங்கே சொல்லி இருக்கோம். அந்த மாதிரி தெய்வங்கள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல அப்படின்னா பல தெய்வங்கள். புடை பல இடங்களிலே சொல்லப்பட்ட பல பலவிதமான தெய்வங்கள். தானறி தான் புரிந்து கொண்ட தெய்வங்கள். புடைப்பல தானறி தெய்வம் பேணுதல், அந்த தெய்வத்தை இவர்கள் எல்லாம் ஆசிரியத்து இருக்கிறார்கள். தனாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி அதை ஆதரிக்கிறார்கள். அதனால என்ன கேட்டானா தங்களுடைய புல்லறிவை காண்பிக்கிறார்கள். அவளுக்கு புத்தி இவ்வளவுதான், என்ன பண்ண முடியும்? தெய்வம்னா எதை எடுத்து வச்சாலும் தெய்வம்னுவான், வேடிக்கையா இருக்கும். அதெல்லாம் வேதத்துல சொன்னது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒன்னை எடுத்து வைத்து இது தெய்வம் அப்படின்னுவார்கள். எத்தனையோ நவீன தெய்வங்கள்லாம் வந்திருக்கு இந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். வேதத்துல யஜ்ஞத்துல சொன்ன தெய்வம் தவிர புது புது தெய்வங்கள், புராணத்துல பிரசித்தமான தெய்வங்கள், அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்த தெய்வங்கள்னு நிறைய தெய்வங்கள் இருக்கு. அப்ப அதனால தனாது புல்லறிவு, அவர்களுக்கு இருக்கக்கூடியது ஏதோ அல்பமான ஒரு அறிவு. அந்த அறிவை பொருந்த காட்டி, ஆண்மையினா பெரியோர்களுக்குன்னு அர்த்தம்.
பெரியோர்கள் மனதில் பொருந்தும்படியாக இவருடைய அறிவை எல்லாம் காட்டுகிறார்கள். ஒன்னும் தெரியாதுன்னு இருந்தா பரவாயில்ல, தான் தெரிஞ்ச மாதிரி பெரியவாழ்கிட்ட போய் காமிச்சுக்கிறாம அந்த மாதிரி தனாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி கொல்வன முதலா அல்லன முயலும். அப்ப அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணணும். அதுக்காக என்ன கேட்டா என்னென்ன ஹிம்சை உண்டோ அதெல்லாம் பண்றான். கொல்லுவதிலேருந்து ஆரம்பித்து என்னென்ன கெட்ட காரியங்கள் உண்டோ அதெல்லாம் செய்து இதுதான் எங்கள் தெய்வத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இணைய செய்கை இப்படிப்பட்ட பல காரியங்கள். பூஜா அப்படின்னா நம்ம பெருமாளுக்கு பூஜை செய்கிற மாதிரி திருவாராதனம் அப்படின்னா இல்லாமல் ஏதோ தாமச தெய்வங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும் இல்லையோ மாதிரி கொல்வன முதலா கொல்லுதல் ஹிம்சித்தல் முதலான தீய காரியங்களை செய்வதே செய்கை. இப்படிப்பட்ட செய்கையை இன்பு துன்பலி, இதன் பலனாக இன்பம் துன்பம் ரெண்டும் வரும். சாட்சாத் மோட்சம் பரம ஆனந்தம் வருமான வராது. பின்ன இந்த சம்சாரத்திலே இன்பம் துன்பமும் வந்துட்டு இருக்கும். இணைய செய்கை இன்பு துன்பலி, இன்பத்தையும் துன்பத்தையும் அளிக்கக்கூடிய இன்பமும் துன்பமும் அழியினா பலன் அர்த்தம். இன்பமும் துன்பமும் பலனாக கிடைக்கும் அந்த தேவதர்களை ஆசிரியித்து அதனால் இன்பமும் துன்பமும் பயனாக கிடைக்க தொன்மாமாய பிறவியுள் நீங்க தொன்மாமாய இந்த மாயப்பிறவி அப்படிங்கிறதுக்குள்ள சம்சாரம் இது தொன்னா பல காலமாக அனாதியாக பெருசாக இருக்கக்கூடிய இந்த ஆச்சரியமான சம்சாரம். இந்த சம்சாரிலிருந்து நீங்க சம்சாரத்திலிருந்து வெளியில வரணும். ஆனா வெளியில வராமல் இங்கே இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏதாவது ஒண்ணு பண்ணி சம்சாரத்திலும் வெளியில வரணும் இல்லையோ, ஆனா வெளியில வராமல் பிற தெய்வங்களை ஆசிரித்து இந்த சம்சாரத்துக்குள்ளேயே கிடந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. தொன்மாமாய பிறவியுள் நீங்க அனாதியாக இருக்கக்கூடிய பெரிய மாயப்பிறவி அப்படின்னு ஆச்சரியமான இந்த சம்சாரத்திலிருந்து வெளியிலே வராமல் பின்ன என்னங்க கேட்டா பன்மாமாய தழுந்துமானிருந்தே பலவிதமாக இருக்கக்கூடிய மாயங்கள் விஷயங்கள் அர்த்தம். ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் இந்த மாதிரி போகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இந்த பிறவியிலேயே அழுந்தும்படியாக பிறவியிலேயே அழுந்து கிடைக்கைக்காக இருக்கிறார்கள். நளிர்ந்து அப்படின்னா நன்றாக அர்த்தம். நன்னா இந்த சம்சாரத்துக்குள்ளேயே திருடமா இருக்கும்படி ஆயிடுத்து. எம்பெருமானை விட்டு அந்த தெய்வங்களை ஆசிரியத்ததன் பலனாக அவர்கள்லாம் பலன் கொடுக்க மாட்டாளான்னு கொடுக்க மாட்டாங்கிறது கிடையாது, கொடுப்பார்கள். அவர்கள் கொடுக்கிற பலன் தான் இன்ப துன்பலிங்கிற மாதிரி இன்பமும் துன்பமும் கலந்ததாக இருக்கச்ச அந்த பலனை பெற்றுக்கொண்டு மீண்டும் சாம்சாரிக்க பலனையே திருப்பி வந்துட்டு இருக்கிறபடினால மோட்சம்னா என்ன அப்படின்னே தெரியாமல் இந்த சம்சார லோகத்திலேயே அழுந்தி கொண்டு இவர்கள் இருக்கிறார்கள். இது என்ன உலகினது இயல்பு, லோகத்துல இருக்கவாளுடைய இயல்பு என்ன? பக்தி இருக்கு. நாஸ்திகர்களை விட்டுடுவோம். பக்திமான்களே எல்லாரும் இந்த சம்சாரத்துல எனக்கு நல்ல பலன் எது கிடைக்கும் தான் கேட்டு இருக்காளே தவிர இந்த தொன்மாமாய பிறவியுள் நீங்க அப்படின்னு இந்த தொன்மாமாய பிறவிலிருந்து நீங்கி போகணும். ஆனா நீங்காமல் அர்த்தம். தொன்மாமாய பிறவியிலிருந்து நீங்காமல் பன்மாமாய தழுந்துமானிருந்தே பலவிதமான மாயம்னா விஷயங்களாகிய மாயம் அந்த மாயத்திலே அழுந்தி கிடைக்குமாக நலிந்தன நன்றாக அழுந்தி கிடைக்குமாக இருக்கிறது உலகினது இயல்புன்னு சேர்த்துக்கணும். அப்படி சம்சாரத்திலே மூழ்கி இல்ல அழுந்தி சேற்றில் அழுந்து இருக்கா மாதிரி சம்சாரத்திலே அழிந்து இருக்கிற மாதிரி இந்த லோகத்தினுடைய இயல்பு இப்படி ஆகிவிட்டவே அப்படின்னு ஒரு ஐயோன்னு இறங்கி சொல்லக்கூடிய வார்த்தை இது. இதனாலே நமக்கு என்ன உணர்த்துகிறார் அப்படின்னா எம்பெருமானை விட்டு பிற தெய்வங்கள் சேவித்தல் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுகிறார். இப்ப பாசுரத்தினுடைய உள் அர்த்தம் பார்க்கலாம். ஓ உலகினது இயல்பே ஓங்கிற பொறுக்கம் ஆட்டாமையினாலே லோகத்தினுடைய சுபாவத்தை பார்த்தா ஆழ்வாருக்கு பொறுக்கல. அதனாலே எல்லாருடைய காதலும் கேட்க முடியாத சொல்றான்னு வச்சுக்கலாம். எல்லாரையும் கூப்பிடுற ஓ அப்படின்னு கூப்பிடுற அவ இருக்கிற இடத்துல இருந்து எல்லாரும் கேளுங்கோ அப்படின்னு அவளை கூட்டு சொல்றதுக்காக சொல்ற. உலகினது இயல்பே இந்த லோகத்தினுடைய சுபாவம் பாருங்கோ அப்படின்னு இப்படி ஒரு இயல்பு ஆயிடுத்தே அப்படின்னு. அதாவது இந்த லோகம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா முன்னாடி என்ன பார்த்தோம், இது எம்பெருமான் சிருஷ்டித்தது அப்படின்னு தானே பார்த்தோம். பலவிதமான லோகங்கள், சதுர்தச லோகங்கள் இல்ல 3 விதமான லோகங்கள் மேலே கீழே
இது எல்லாத்தையுமே எம்பெருமான் சிருஷ்டித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம பார்க்கும்போது அதை மறந்துட்டு வெறும் உலகத்தை மாத்திரம் வச்சுட்டு இருக்கா. பகவத் விபூதின்னு லோகத்தை பார்க்கணும், எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம்னு. ஆனா அந்த விஷயமே அவளுக்கு தெரியல. பகவத் விபூதினே பார்க்காமல் ஏதோ பார்த்துட்டு இருக்கா அவர்கள்லாம். ஓ ஓ உலகினது இயல்வே ஈன்றோள் இருக்க மனை நீராட்டி. மனைனா பொம்மை, அந்த பொம்மையை நீராட்டின்னு இருக்கும். பெற்ற அம்மா இருக்கச்சா அவளை ஆதரிக்காமல் அப்புறம் பொம்மையை நீராட்டி வைத்து பூச்சி விட்டு எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு இவர்கள் பண்ணுகிற காரியம் அப்படின்னா. என்ன கேட்டா அம்மா எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பார். ஒரு விவாகமாகி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷ காலம் குழந்தையே பிறக்கல அப்படின்னா உடனே வெறுமை இருக்காமல், குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கோயில் எல்லாம் போய் பெருமாள் சேவித்து டாக்டர் எல்லாம் பார்த்து என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி, என்னென்ன விரதம் இருக்கணுமோ அதெல்லாம் இருந்து, என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து எப்படியாவது ஒரு குழந்தைய நமக்கு பிறந்தால் பரம பாக்கியம், அதுவே பரம பேரு அப்படிங்கிறதாக நினைத்து முன்னாடி இவ்வளவு கஷ்டப்படுறவா நிறைய பேர் இருக்கா. அப்புறம் அம்மாவா இருக்கக்கூடியவள் அவள் பிரசவ காலத்திலே வரக்கூடிய கஷ்டம், கர்ப்ப காலத்திலே வரக்கூடிய கஷ்டம், பிரசவ காலத்திலே வரக்கூடிய கஷ்டம், அதுக்கப்புறம் குழந்தையை சின்ன குழந்தையை பால் கொடுத்து வளர்க்கும் போது இருக்கக்கூடிய கஷ்டம், இந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமே நினைக்காமல் மெதுவாக அந்த குழந்தையை வளர்த்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு அறிவு அப்படின்னு ஒண்ணு பிறந்தப்புறம் அப்ப அதுக்கு வேண்டியதெல்லாம் என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கு ஏதாவது வியாதி ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு மருந்து கொடுத்து அது ஆஸ்பத்திரிக்கு கழிச்சுன்னு போய் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி இது எல்லாத்தையும் மறந்துடுவான். இந்த குழந்தை பெருசா வந்தப்புறம் ஒரு உபகாரமும் அம்மா பண்ண இத்தனை உபகாரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அப்புறம் பிறக்கும் போதும் அப்புறம் பிறந்த பின்பும் எத்தனை உபகாரம் எத்தனை கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கா அப்படின்னு. இத்தனை உபகாரத்தையும் நினைவுங்கிறதே இல்லாமல் இதையெல்லாம் விட்டு விட்டு கடைசியில பொம்மையை எடுத்துண்டு இதுதான் எங்க அம்மா அப்படின்னு காமிச்சுண்டு பூ போட்டு வச்சான்னா எப்படி இருக்கும். ஈன்றோள் இருக்க மனை நீராட்டி அப்படின்னு. அதாவது அச்சித் பதார்த்தத்தை கொண்டாடுகிறான்னு ஒரு விஷயம் சொல்றாருங்க. அம்மாவை கொண்டாடினா அம்மாவுக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டாங்கன்னா இவ்வளவு கஷ்டப்படுறா இல்லையா, இவ்வளவு கஷ்டப்பட்ட அம்மா கடைசியில இந்த பையனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டப்புறம் பையன் அவனை விட்டுட்டு போயிடுவான் எங்கேயாவது வெளியில. அதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மாவை பார்க்கணும்னு வரான். அன்னைக்கு அந்த அம்மாவை பார்க்கணும், என் பையன் இன்னைக்கு வரான் என் பையன் இன்னைக்கு வரான்னு எல்லாத்தையும் அதையே சொல்லிட்டு அவனை பார்ப்பதிலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் அவர் அம்மாங்கிறவர். ஆனா பையன் என்ன அப்படின்னா ஒரு க்ஷண காலத்துல விட்டுட்டு போயிடுவான், பட்டுன்னு விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி எம்பெருமான் எப்படி அப்படின்னு கேட்டான்னா ஒரு தாய் தன்னுடைய பிரஜா விஷயத்துல தன்னுடைய குழந்தை விஷயத்துல எப்படி இருக்காளோ அந்த மாதிரியாக சிருஷ்டித்து ரட்சித்து எல்லாம் பண்ணக்கூடியவன். சிருஷ்டிக்கிறவனும் அவன் தான், ரட்சிக்கிறவனும் அவன் தான், சிந்திச்சு சிருஷ்டிக்கிறவன் அப்படின்றவனும் இவன் தான். படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து தேர்ந்து உலகளிக்கும் உதற்பெரும் கடவுள் நிற்பான். அது மட்டும் இல்ல, அம்மா காத்துட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, என் பையன் வரப்போறான்னு. அந்த மாதிரி எம்பெருமான் இந்த பிரஜைகளை எல்லாம் இந்த பூலோகத்துல சிருஷ்டிச்சு வச்சுட்டு அவளுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் கூட கொடுத்துட்டு, அதாவது அம்மா அதான் முதல்ல ஒண்ணு சொல்லணும் பார்த்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா எப்படி குழந்தை நல்லபடியா குழந்தை பிறக்கணும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுற மாதிரி பிரளய காலத்துல எம்பெருமான் முதல்ல அனுகிரக சங்கல்பம் பண்றான்னு வரும். ஏன்னா குழந்தைகளை இப்படி ஒண்ணும் இல்லாம இருக்கே பிரளய காலத்துல அப்படிங்கிறதுக்காக இதுங்களை எல்லாம் பிறக்க வைக்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு சங்கல்பம் பண்றான். அது வேதத்துல ததைக்ஷதா பகுஸ்யாம் பிரஜா ஏத்தின்னு வரும், சோகாமயதா அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் சிருஷ்டிக்கிறான். அதுக்கப்புறம் சிருஷ்டிச்ச பிறகு அதுக்கு ஞானங்கள்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறான். அந்த ஞானத்துக்கு வேண்டியதான வேதம் முதலான சாஸ்திரங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மொத்தத்தையும் கொடுக்குறான். இப்படி ஒரு அம்மா குழந்தைக்கு என்ன பண்றாளோ எல்லாத்தையும் பண்றான். அப்புறம் அந்த குழந்தைக்கு எந்த குறையும் வராமல் அம்மா பாத்துக்கிற மாதிரி படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து, படைத்து மாத்திரம் இல்லாமல் அது பூமிக்குள்ள பூமி அழுந்தி போச்சு விடு சமுத்திரத்துக்குள்ள. அப்ப எடுத்து வச்சு நீங்களாம் இந்த இடத்துல நடந்து போங்க நம்ம பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது பிரளய அவாந்தர பிரளயத்துல சின்ன பிரளயத்துல கஷ்டம் வரும். அப்போ மொத்த லோகத்தையும் தன் வயத்துக்குள்ள வச்சிருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டிக்கிறான். படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து கடைசியில் அளந்து வேற
நீங்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு காண்பிக்கிறான், தெரிவிக்கிறான். இப்படியாக பலவிதமாக ரட்சிக்கிறான். கடைசியில எம்பெருமான் எதிர்பார்க்கிறது தான் என்னன்னு கேட்டா, எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்காது. ஆனா அவசர பிரதீட்சனாய் நின்று ஒண்ணு சாதிக்கிறார். அதான் எப்ப வரப்போறான்னு காத்துட்டு இருக்கான். எப்படியானா என் பையன் எப்ப வரப்போறானோ அப்படின்னு அம்மா காத்துட்டு இருக்கா இல்லையா, அந்த மாதிரியாக இது இத்தனை பண்ணவுமே கடைசியில இது ஏதாவது தெரிஞ்சுட்டு எங்கிட்ட வந்துருமா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்துருமா அப்படின்னு எம்பெருமான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஊருக்கு வந்துருத்தோம்னா நம்மளோட கூட இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கலாம் என்பதற்காக. ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு வசனத்தை அடிக்கடி இருக்கிற. எம்பெருமான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கானோ, எப்ப நம்ம சரணாகதி பண்ண போறோம், எப்ப நம்ம வரப்போறோம், அங்க மேல எப்ப வரப்போறோம்னு காத்துன்னு இருக்கான். அது இந்த அம்மா காத்துன்னு இருக்கா மாதிரி தான் காத்துன்னு இருக்கான் அவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை விட்டு விட்டு மற்ற தெய்வத்தை ஆசரிப்பதற்கு உதாரணம் தான் முன்னாடி சொல்ற. ஓ ஓ உலகின தெயல்வே இன்றோல் இருக்க மனை நீர் ஆட்டி படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து தேர்ந்து உலகளிக்கும் முதற் பெரும் கடவுள் நிற்ப. தேர்ந்து அப்படின்னா நன்றாக சிந்தித்து சிந்தித்து அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு சிருஷ்டிச்சோம், ஆட்சி போயிடுத்து, ரட்சிச்சோம் அப்படின்னா இல்லாமல் இவனுக்கு வேண்டிய வேதங்களை எல்லாம் கொடுத்து, அந்த வேதங்களுடைய அர்த்தத்தை சொல்லுவதற்காக இதிகாச புராணங்களை எல்லாம் கொடுத்து, அதை புரிய வைப்பதற்காக 4 பேர் சத்துக்கள், மகாத்மாக்கள், ஆச்சாரியர்கள் இவர்களை எல்லாம் கொடுத்து எம்பெருமான் அப்படியாவது இவன் புரிஞ்சுண்டு வருவானாங்கிறதுக்காக இவனை எதிர்பார்த்து கொண்டு எம்பெருமான் இருக்கான். அதுதான் முதற் பெரும் கடவுள் நிற்ப அப்படிங்கிற. நம்ம எதிர்பார்த்து கொண்டு அவன் நிற்கிறான் அப்படின்னு. அதனால என்ன கேட்டான்னா, இதனால சொன்ன விஷயம் என்ன கேட்டான்னா, இது ஏதோ சிருஷ்டிக்கிறதோ ரட்சிக்கிறதோ அதோட விஷயம் நினைக்காத போது. சிருஷ்டிக்கிறது சொன்னார், ரட்சிக்கிறது சொன்னார். சிருஷ்டிக்கிறது ரட்சிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்மை எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பது அப்படின்னு இருக்கு. அது தேர்ந்து அப்படிங்கிறதுல தேர்வு, அந்த விஷயம் தெரியுது. தேர்ந்துன்னா யோசித்து சிந்தித்துன்னு அர்த்தம். ஏன்னா சிருஷ்டிக்கும் போதே சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான்னா, இவாளுக்கெல்லாம் ஞானம் கொடுத்தா நம்ம கிட்ட வந்தா சௌரியமாச்சே அப்படின்னு தான் சிந்திக்கிறான். ஆக ரட்சணங்கிறது இப்படிப்பட்ட ஒரு ரட்சணம். தேர்ந்து உலகளிக்கும் முதற் பெரும் கடவுள் நிற்ப. அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்காக எதிர்பார்த்து கொண்டு நிற்கச்ச அவனை விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். இங்க ஒரு ஐதிஹ்யம் ஒண்ணு பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிற, மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கதை ஒண்ணு சாதிக்கிற. அதாவது தேவலோகத்துல சொர்க்கலோகத்துல யயாத்தின்னு ஒரு ராஜா போனான். ஒரு காலத்துல சொர்க்கலோகத்துல இந்திரனோட கூட இருக்கிறதுக்கு யயாத்திய மேல அழிச்சுன்னு போனான். மகாதார்மிகனான ராஜா அவன். இந்திரனோட கூட சமமான ஆசனத்துல அவன் உட்காரும்படி இருந்தான். அவன் அந்த அளவு பாக்கியம் பண்ணவன், அந்த அளவு புண்ணியம் பண்ணவன். ஒரே ஆசனத்துல இந்திரனுக்கு சமமா உட்கார்றானோ, அப்படி உட்கார்ந்து இருந்தான். அப்ப இந்திரன் ஒரு நாள் என்ன பண்ணா, அவன்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டான். இந்த பூலோகத்துல இருந்தான் நீங்க வந்திருக்கோங்க, இந்த கர்ம பூமியிலே உங்களை மாதிரி புண்ணியம் பண்ணவர்கள் யார் இருக்கா அப்படின்னா, உன்னே யயாத்தி யோசித்தா. யோசிச்சு பார்த்து சொன்னான், நான் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வர என்ன அளவு புண்ணியம் பண்ணவா யாருமே இல்லை அப்படின்னு. உடனே அடுத்து இந்திரன் சொன்னான், எப்ப நீ இப்படி சொல்லிட்டு உன்னுடைய புண்ணியம் எல்லாம் போயிடுத்துட்டான். ஏன்னா என்னளவு புண்ணியம் பண்ணவா யாருமே இல்லைன்னு ஆத்ம பிரசம்சா, தன்னை பற்றி தானே சொல்லிக்கிறீங்களோ, அப்போ உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் போயிடுத்து. அதனால நீ இனிமே இங்க உட்கார முடியாது அப்படின்னு தள்ளி விட்டானோ அப்படின்னு யயாத்தியுடைய சரித்திரம் இங்க இருக்கு மகாபாரதத்துல. இந்த சரித்திரத்தை பராசர பட்டர் சொல்லிட்டு இருந்தாராம். அப்ப கேட்கிறா, இதுல இருந்து என்ன விஷயம் தெரியுது அப்படிங்கிறா. புண்ணியங்கிறது குறைஞ்சு போயிடும் அப்படிங்க, நம்மளே பிரசம்சை பண்ணா வச்சுக்கோங்க, புண்ணியங்கிறது குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இருக்கட்டும். இதுல இருந்து என்ன விஷயம் தெரியுறதுன்னு கேட்டாலாம். இப்ப பராசர பட்டர் சொன்னார், மற்ற தேவதைகளுடைய விஷயத்தையும் பெருமாளுடைய விஷயத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எப்ப ஒருத்தன் கீழே தன்னலான்னு காத்துட்டு இருக்கான் இந்திரன், இந்திரனுக்கு சமமா ஒருத்தன் இந்த லோகத்துக்கு போயாச்சுன்னா அவனை கீழே தள்ளுவதற்கு என்ன வழின்னு அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவனை தற்புகழ்ச்சி பண்ணும்படி பண்ணி அவனை கீழே தள்ளுறான். ஆனால் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு ஏறினவனை கீழே தள்ளாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பெருமாள் யோசிக்கிறான். லட்ச புனராவர்த்ததே அப்படிங்கிற மாதிரி வைகுண்டத்துக்கு வந்தவன் கீழே போகக்கூடாது, அவன் வைகுண்டத்திலே இருக்கணும் அப்படின்னு எம்பெருமானுடைய சிந்தை இருக்கு. பரமபுருஷாக அத்தியர்த்த பிரியம் ஞானிலம் லத்வா கதாச்சி தாவர்த்தை சிதி நச்சன் பாஷ்யத்துல வரும், ஸ்ரீபாஷ்யத்தில்.
எம்பெருமான் ஒரு நாளும் கீழே தள்ளுவதற்கு நினைத்து கூட பார்க்க மாட்டான். அப்போ ஒருத்தருடைய ரட்சணம் எப்படி இருக்குங்கிறது பாருங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி தேர்ந்து உலகளிக்கும் முதற் பெரும் கடவுள் நிற்ப அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கச்ச அவனை விட்டு விட்டு கொடைப்பலதானறி தெய்வம் பேணுதல், ஏதோ தெய்வத்தை பேணிக் கொண்டிருக்கிறார்கள், பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த தெய்வம்னா புடை பல தானறி தெய்வம் 3 சொல்ற. புடை அப்படின்னா அந்தந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன்னு அர்த்தம். இப்புடைகளிலே கண்டுகொள்வதுன்னு வரும். அந்தந்த இடத்துல பார்த்துக்கோங்க. அதாவது வேதத்திலே சில இடத்துல என்ன ஆகும்னா பிற தெய்வங்கள்லாம் சொல்லிருப்பா. பிரதானமா எம்பெருமானம் தான் வேதம் சொல்றது. சர்வே வேதா எப்பதம் ஆமனந்தி அப்படின்னு. வேதைஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா, மொத்த வேதங்களும் என்னைத்தான் சொல்லுகின்றன அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். எல்லா வேதங்களும் எம்பெருமானை சொல்லுகின்றன அப்படின்னு தான் சொல்றா. ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு வேதத்துல எம்பெருமானைத்தான் சொல்றது. ஆனா கூடவே என்ன ஆகும் கேட்டா அவனுடைய விபூதியை சொல்லுவார்கள். எம்பெருமானியை சொல்லச்ச அவனுடைய விபூதியை சொல்லச்ச அவனை சேர்ந்த சில தெய்வங்கள் எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டவர்கள், பிரம்மா சிவன் முதலானவர்கள், அவர்களுடைய பெருமை எல்லாம் கூட இருக்கும் அங்கங்க. ஆனா அதையே பெருசா எடுத்துட்டான். அதெல்லாம் எங்க கேட்டா எம்பெருமானுடைய விபூதிங்கிற முறையில இருக்கும். இப்ப தைத்திரிய உபனிஷத்து எடுத்தோம்னா தைத்திரிய உபனிஷத்திலேயே சிவனுடைய மந்திரங்கள்லாம் இருக்கு. சதா சிவோம் அப்படின்னு வரும். உமாபதையே நமோ நமஹா அப்படின்னு உமாபதியுடைய மந்திரம் இருக்கு. சதாசிவனுடைய மந்திரம் இருக்கு. நிறைய இருக்கு எல்லாம். அந்த மாதிரி இந்திரனை குறிச்ச மந்திரங்கள்லாம் வேதத்துலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் என்ன கேட்டான்னா அங்கேயே பாஷ்யத்துல என்ன சொல்றான்னு கேட்டா சிவனை பற்றி உயர்வா சொல்லக்கூடிய மந்திரம். இந்த சிவன்கிறவன் எம்பெருமானுடைய விபூதி, எம்பெருமானாலே படைக்கப்பட்டு எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டவன். அவனுக்கே எத்தனை பெருமை இருக்குன்னா எம்பெருமானுக்கு எப்படி இருக்கும் பார்க்கணும். அதனால விபூதி பேனங்கிறவான். பகவானுடைய விபூதிங்கிற ரீதியில அந்த பெருமையை சொல்றது. பகவானை சேர்ந்த ஒரு ராஜாவை பாராட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராஜாவுடைய படைத்தலைவன் யாரோ, அந்த ராஜாவுடைய மந்திரி யாரோ, அதெல்லாம் பாராட்டினா ராஜாவுக்கு தானே பெருமை. அந்த மாதிரி ஆஹா உங்களுக்கு அழகான ஒரு மந்திரி உங்களுக்கு இருக்காருன்னு சொல்ற மாதிரியா அந்த மாதிரி எம்பெருமானுடைய விபூதியாக எம்பெருமானாலே நியமிக்கப்பட்ட தேவர்கள் அவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கறத சொல்றதுக்காக வேதத்துல பல இடத்துல வந்திருக்கு. தைத்திரிய உபனிஷத்திலேயே அங்கா அன்யா தேவதா ஆஹா எல்லாருமே எம்பெருமானுடைய அங்கங்கள் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் தான் பிரதானமானவன் அப்படின்னு அர்த்தம். ஆக அந்தந்த இடத்துல சொன்னது இது புடைங்கிறதுக்கு அர்த்தம். அந்தந்த இடத்துல சொன்னதை தவிர மொத்தமாக பரவ தாற்பயமாக சொன்னது எம்பெருமானை தான். அடுத்தது பல அப்படின்னு வச்சோம். சரி அப்படியாவது ஒரு தெய்வத்தை அவ சொல்றாளான்னு கிடையாது. பல தெய்வங்களை ஆசிரிக்கிறார்கள். எம்பெருமானை நீங்க ஒரு விஷயம் பாருங்க, எம்பெருமானை ஆசிரிக்கிற நம்ம சீமேஸ்வர சம்பிரதாயத்துல இருப்பவர்களை தவிர மற்றவ எல்லாம் பாருங்க, அவெல்லாம் ஒரு தெய்வம் சொல்ல மாட்டான், பல தெய்வங்களை ஆசிரிப்பார்கள். என்ன கேட்டா அதுக்கு அந்தந்த தெய்வம் வேண்டி இருக்கு. அவளுக்கு என்னென்ன பலனும் அந்தந்த ஆரோக்கியத்தை வேணும், ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா ஆரோக்கியம் பாஸ்கரா திச்சே. அப்போ சூரியனை சேவிச்சா ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி ஒருத்தரையும் சேவிச்சா ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட 20-25 விஷயம் இருக்கு. அப்போ புத்திரன் வேணும்னா அதுக்கு ஒரு தேவதை, ஐஸ்வர்யம் வேணும்னா அதுக்கு ஒரு தேவதை, ஆரோக்கியம் வேணும்னா அதுக்கு ஒரு தேவதை, சொர்க்கம் வேணும்னா அதுக்கு இந்திரன் தேவதை அப்படின்னு ஒண்ணுக்கு ஒவ்வொரு தேவதையை ஆசிரிச்சுதான் இருக்காரு. அப்படிதான் எல்லாரும் நின்று இருக்காங்க. அதான் பல தெய்வங்கள். புடை பல. அடுத்து தான் அறி அப்படின்னா தான் தெரிந்து கொண்டபடின்னு அர்த்தம். தான் அறிந்து கொண்டபடி வேதா பெரியவாள் கிட்ட கேட்டு வேதாந்தங்களுடைய சாரம் என்ன அப்படிங்கறத கேட்டு அதனாலே முடிவு பண்ணால்னா இல்ல இவாளே என்ன புரிஞ்சிருந்தாலும் அந்த தெய்வத்தை ஆசிரிக்கிறார். இதுல இப்படி இருக்கே, இந்த மந்திரத்துல அப்படி இருக்கே, அந்த மந்திரத்துல அப்படி இருக்கே அப்படின்னு ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை வச்சுண்டு அதுல தான் புரிந்து கொண்ட ரீதியிலே அந்த தெய்வத்தை அவர்கள் ஆசிரிக்கிறார்கள். புடை பல தானறி தெய்வம் பேணுதல் பல இடங்களிலே சொல்லப்பட்டதாகவும் பலவிதமாகவும் இருக்கக்கூடிய பல தெய்வங்கள் அதை தாங்கள் புரிந்து கொண்ட ரீதியிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மகான்களிடம் கேட்காமல் சாஸ்திரங்களை கொண்டு புரிந்து கொள்ளாமல் எந்த தெய்வத்தை சொன்னாலும் சர்வதேவ நமஸ்காராக கேசவம் பிரதி கச்சதினா இருக்கும் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தானறி ஏன்னா அவ புரிஞ்சுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த புரிஞ்சுக்கிறவா மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த தெய்வமும் இருக்கும். அதாவது என்ன கேட்டானா ரஜோ குணத்தை உடையவன் பார்த்தானா ராஜசைவம் தான் அவனுக்கு புரியும். தமோ குணத்தை உடையவன் பார்த்தா தாமச குணம் தான் அவனுக்கு, தாமச தெய்வம் தான்.
இவனுக்கு என்ன குணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தெய்வம் தான் இவனுக்கு பிடிக்கும். அப்படிதான் வரும். பரமசிவன் கிட்ட வரம் கேட்டான்னு ஒருத்தன், நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவன் பஸ்மமா போயிடணும் அப்படின்னு வரம் கேட்டான் பரமசிவன் கிட்ட. அவர் கொடுத்துட்டார். ஆனா யோசிக்கிறார், இப்படி வரம் கேட்கணும்னு எப்படி இவனுக்கு தோணித்து? நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவன் புசுங்கி போகணும் அப்படின்னு கேட்கறானே, நல்ல வரமா கேட்க கூடாதா? நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவர்கள்லாம் நன்னா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டு வாங்க கூடாது. பெருமாள் கிட்ட வரம் கேட்கறோம் அப்படி கேட்பான். ஏன்னா பத்மநாப பெருமாள் யார் தலையில கை வைக்கிறாளோ அவளா க்ஷேமமா இருப்பாளாம் அப்படின்னு தலையில கை வைக்கிற மாதிரி இருக்க. ஆனா இவன் இப்படி ஏன் வரம் கேட்டான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன கேட்டான்னா, இவனுடைய சுபாவத்துக்கு ஏத்த மாதிரிதான் இவனுடைய தெய்வமும் இருக்கு. சிவனும் அப்படிப்பட்டிதான். அவர் எல்லாரையும் சம்மாரம் பண்றவர் தானே. அதனால இத நாராயணியத்துல அழகா சொல்றார். நாராயண பட்டர் இந்த விஷயத்த சொல்றார். எல்லாம் இவனுடைய மனசு எப்படி இருக்கோ இதுக்கு ஏத்த மாதிரிதான் இவனுடைய தெய்வம் இருக்கு. இவனுடைய தெய்வம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் இவன் கேட்ட வரமும் இருக்கு. எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதனால புழைப்பல தான் புரிந்து கொண்ட முறையிலே ஒரு தெய்வத்தை தான் ஆதரித்துக் கொண்டு அவர்களா இருப்பார்களே தவிர, வேதத்துல பரம சாத்விகமான பரம்பொருள் எது அப்படின்னு சொல்லி இருக்கு, அத மகரிஷிகள்லாம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு அதுகிட்ட பார்க்க மாட்டான். புடைப்பலதானறி தெய்வம் பேணுதல், அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆதரித்துக் கொண்டு தனாத புல்லறிவாண்மை பொருந்த காட்டி, தன்னுடைய புல்லறிவு அப்படின்னா அல்பமான ஞானம்னு அர்த்தம். இதை ஆண்மை பொருந்த, ஆண்மைனா மேன்மையாக இருக்கக்கூடிய பெரியோர்கள் அவர்களுக்கு பொருந்தும்படியாக அவள்கிட்ட போய் இவன் சொல்றானோ, தலாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி. அதாவது அவர் பெருசா ஒரு விஷயம் சொன்னார்னா அதெல்லாம் கிடையாது சார், நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க லிங்க புராணம் பார்த்திருக்கீங்களோ அது போய் பாருங்க அப்படின்னு திருவனந்தபுரத்தில் ஒருத்தர் இருக்கார். இப்ப ஞாபகம் வருது. அவர் எப்பவுமே என்கிட்ட இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் பத்மநாபர் இருக்கட்டும் சார், நீங்க லிங்க புராணம் பார்த்தங்களோ, நீங்க அந்த யோக வாசிஷ்டம் என்ன பார்த்தங்களோ அப்படி இப்படின்னு கேட்டுட்டே. நான் சொல்றேன் எனக்கு பத்மநாபர் போரும் அப்படின்னு விட முடியாது ஃப்ரெண்டு. தனாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி, அதாவது என்ன கேட்டா ரொம்ப பெரியவா கிட்ட போய் தன்னுடைய ஞானத்தை பெருசா பேசிட்டு இருப்பான். யார் வேதங்களோ சாஸ்திரங்களோ இத்திகாத்து புராணங்களோ கரைத்து வேதாந்தங்கள்லாம் படிச்சிருக்காளோ அவகிட்ட இவன் ஒரு புஸ்தகம் படிச்சிருப்பான். எங்கேயாவது இங்கிலீஷ்ல இருக்க புஸ்தகமா இருக்கும். அந்த புஸ்தகத்தை இங்கிலீஷ்ல இருக்க புஸ்தகத்தை படிச்சுட்டு என்ன ஆச்சரியமா சொல்லிருக்கா தெரியுமா, நீங்க ஒரு தான் அது படிக்கணும் அப்படின்னு இவங்கிட்ட கதை விட்டுருக்கும். அதான் ஆழ்வார் சொல்ற, தங்களுடைய அல்ப ஞானத்தை அவகிட்ட காமிச்சுட்டு தனாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி அப்படின்னு அவாகிட்ட போய் தன்னுடைய அல்ப ஞானத்தை காட்டி, கொல்வன முதலா அல்லன முயல் ஞானம் இருக்கட்டும். செய்கை என்ன கேட்டான்னா கொல்றதுல இருந்து ஆரம்பிப்பான். இணைய செய்கைன்னா இப்படிப்பட்ட செய்கை ஏன்னு கேட்டா, நரபலி என்ன நரபலி, ராத்திரி பூஜானா ராத்திரி பூஜா என்னென்ன சொல்லி இருக்கோ, தாமச பூஜையெல்லாம் நிறைய இருக்கு, அதையெல்லாம் பண்ணி கொண்டிருப்பார்கள். சாஸ்திரத்திலே நிஷித்தமான வஸ்துக்களை கொண்டு பூஜையெல்லாம் பண்ணி கொண்டிருப்பார்கள். சாத்விகமான வேலையிலே சாத்விகமான முறையிலே ஆராதனை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் விட்டு விட்டு கொல்வன முதலா அல்லனம் உயரும். கொல்வனான இந்த இடத்துல ஹிம்சைன்னு வச்சுக்கணும். இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணி ஏதாவது ஹிம்சை பண்ணி தெய்வத்துக்கு பூஜை பண்ணுவார்கள். ஆனா அஹிம்சா பிரதமம் புஷ்பம் அப்படின்னு சொல்றா. நம்ம இதுல அஹிம்சை தான் முதல் புஷ்பம் பெருமாள். இணைய செய்கை இப்படிப்பட்ட செய்கையை செய்து கொண்டு இன்பு துன்பலி, இன்பத்தையும் துன்பத்தையும் பலனாக பெற்று அர்த்தம். அலினா பலன். இதனுடைய பலனாவது விசேஷமா ஏதாவது சாட்சாத் மோட்சம் மாதிரியாக பரம ஆனந்தம் கிடைச்சதானா இல்ல, துக்கத்தோட கலந்த சுகம் அப்படிங்கிறது தவிர வெறும் இன்பம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு. இணைய செய்கை கொல்வன முதலா அல்லறம் உயரும், இணைய செய்கை இன்பு துன்பலி, இன்பத்தையும் துன்பத்தையும் அளிக்கும்படியாக இருக்கக்கூடிய செய்கை அப்படின்னு வச்சுக்க. என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னா, ஏதாவது தெய்வத்தை ஆசைத்தான் அந்த தெய்வத்துக்கு சமமான பலன் தான் அது கொடுக்க முடியும். அதுக்கு மேற்பட்ட பலனை இந்த தெய்வம் கொடுக்க முடியாது. தனக்கு சமமாக ஆக்க முடியும், அவ்வளவுதான். அப்ப தன்னுடைய லோகத்துக்கு கூட்டு போய் தனக்கு சமமாக ஆக்கி வைத்தாருன்னா கடைசியில பிரளய காலம் வந்தா எல்லா லோகமும் தான் போயிடும். சத்திய லோகமா இருந்தா என்ன, கைலாச லோகமா இருந்தானே, இந்த லோகமா இருந்தா என்ன. ஸ்கந்த சாயுஜ்யதாம் பிரஜயத்துன்னு ராமாயணத்துல வரும். முருகனை பத்தி வரும். முருக பக்தர்களா இருக்கா, கடைசியில பரம பக்தர்களா இருந்தா வச்சுக்கோங்க முருகன் கிட்ட, கடைசியில ஸ்கந்த லோகத்துக்கு போவான். ஆனா பிரளய காலத்துல என்ன ஆகும் பார்க்கணும், மொத்தமும் போயிடும்.
ஆனா என்ன கேட்டான்னா அவர்களெல்லாம் சம்சாரத்திலே இருக்கிறபடினால அவர்களை ஆசிரித்து பலன் பெற்று இவர்களும் சம்சாரத்துல தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னு கேட்டான்னா அவர்களும் இந்த மாதிரி சம்சாரத்துல தான் இருக்கா, அவர்களும் இந்த மாதிரி சுக துக்கம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. பிரம்மாவுக்கும் எத்தனையோ கஷ்டம் இருக்கு, சிவனுக்கும் எத்தனையோ கஷ்டம் இருக்கு. அப்ப அதனால அவர்களுக்கு சமமாக இவனும் ஆக்கி விடுறா. இப்ப இவனையும் சம்சாரத்துல இருக்க வைக்கிறா, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. தொன்மாமாய பிறவியுள் நீங்க, இந்த மாயப்பிறவிங்கிறது அனாதி காலமா இருக்கு. தொன் சம்சாரங்கிறது அனாதிகள். மாயனா மாயம்னா இங்க ஆச்சரியம்னு அர்த்தம். தொன்மா என்ன ஆச்சரியமான ஒரு சம்சாரம். இந்த மாயை அப்படின்னு பகவானே சொல்றார், மம மாயா துரத்தேயாங்கிறான். என்னுடைய மாயையே கடக்க முடியாது, அதான் மாமாயம். தொன்மாமாய பிறவியுள், அந்த பிறவியிலிருந்து நீங்கா, பிறவி உள்ளிலிருந்து நீங்கா, வெளியே வராமல் அர்த்தம். சம்சாரத்திலிருந்து வெளியே வருதுங்கிற ஒரு சிந்தையே இல்லாமல் இந்த சம்சாரத்துக்குள்ளே என்ன பண்ணா புண்ணியம் கிடைக்கும், என்ன பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், என்ன பண்ணா போகம் கிடைக்கும்னு அதுக்காகவே கஷ்டப்பட்டுன்னு இப்பயே இருக்காரு. தொன்மாமாய பிறவியுள் நீங்கா பன்மாமாயத்து அழுந்துமா நலிருந்தே. பன்மாமாயத்து பலவிதமான மாயம். இந்த இரண்டாவது மாயம் சொன்னது விஷயங்கள் அர்த்தம். பலவிதமான விஷயங்கள்லயே அழுந்தி கிடைக்கிறார்கள். சப்தாதி விஷயங்கள் அப்படின்னு எடுக்கிறது, அதுலயே அழுந்தி கிடைக்கிறார்கள். அப்படின்னா என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா, நலிருந்தே நன்றாக, அழுந்துமா அழுந்தும்படியாக, உலகின இயல்பே லோகத்தினுடைய இயல்பு இருக்கே அப்படின்னு அன்வயிச்சுக்கணும். அதாவது என்ன கேட்டான்னா, நம்மளுடைய சாஸ்திரத்துல முதல்ல அடிப்படையா ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றா. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல உபோத்காத அதிகாரத்துல ஒரு அடிப்படையா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். என்ன விஷயம் கேட்டான்னா, இந்த சம்சாரத்திலே நாம் இருக்கிறோம், அனாதியா தான் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சொரூபத்துக்கு ஏற்றது இல்லைன்னு சொல்றான். நம்ம இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நீங்க இருக்கோங்கிறது இருக்கட்டும், ஆனா இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நம்மளுடைய சொரூபத்துக்கு ஏத்த மாதிரி பகவத் தாசர்களான நாம் பகவானோட கூட இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு இங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் இந்த உபோத்காத அதிகாரத்துல அதுல சொல்லி இருக்க விஷயம். ஆனா இருக்க வேண்டிய இடத்த பார்க்கும்போதுதான் ஐயோ நாம இப்படி இருப்போமே அப்படிங்கிறது தெரியும். அதான் வகுத்த விஷயம் அப்படிங்கிற, நமக்கு வகுத்த விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் ஐயோ நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு இடத்துல நாம போனோம்னா நமக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா 10,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு இருந்து வச்சுக்கோங்க. சரி, நாமளும் அங்க போறோம், நமக்கும் 10,000 கிடைக்கணும். ஆனா ஏதோ காரணத்தினால 10,000 கிடைக்காமல் வெறும் 100 ரூபாய் மாத்திரம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியாக நமக்கு வகுத்த விஷயம்ங்கிறது துக்கம் இல்லாமல் பரபிரம்ம அனுபவம் ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய இடம். அங்க போய் நம்ம போகம் அனுபவிக்கிறோம். அதை விட்டுட்டு நாம இங்க இருக்கோம் அப்படிங்கிறது பன்மா மாய பிறவியுள். இந்த பன்மாமாய பிறவியில பன்மாமாய தழுந்துமா நலிருந்தே இதிலே அழுந்தி இருக்கிறோம் அப்படின்னு இந்த விஷயம் கூட தெரியாமல் அவ இருக்கா. அதான் அடிப்படை விஷயம். இது தெரிஞ்சாதானே மேற்கொண்டு மோட்சம்னா என்ன, ஓ சம்சாரத்துக்கு மேல மோட்சம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நாம இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாதானே மேற்கொண்டு அது என்னங்கிறது தெரியும். இந்த அடிப்படை விஷயமும் தெரியாது. இதெல்லாமும் உபநிடத்துலாம் இருக்கு. அதனால உபநிடத்துல சொன்ன தெய்வத்தை பற்றிய விஷயமும் தெரியாமல் இப்படியே அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய இயல்பு இப்படி இருக்கிறதே அப்படின்னு ஆழ்வார் கொஞ்சம் வருத்தத்தோடு கூட இந்த விஷயத்தை அருளி செய்கிறார். ஓ உலகினது இயல்பே ஈன்றோள் இருக்க மனை நீராட்டி படைத்திடந்து உண்டுமிழ்ந்தளந்து சேர்ந்து உலகளிக்கும் முதற்பெரும் கடவுள் நிற்ப புடைப்பலதானறி தெய்வம் பேணுதல் தனாது புல்லறிவாண்மை பொருந்த காட்டி கொல்வன முதலா அல்லற முயலும் இணை செய்கை இன்பு துன்பலி தொன்மாமாய பிறவியுள் நீங்காமல் இந்த பிறவியை விட்டு நீங்காமல் பன்மாமாயத்து அழுந்துமா நலிர்ந்தே பலவிதமான இந்த விஷய போகங்களிலே அழுந்தி கிடக்கும்படியாக இங்க உலகத்தினுடைய இயல்பு இப்படி இருக்கிறதே அப்படின்னு இதனாலே நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுவும் நாம பார்த்தோம் முன்னாடி. சரி, ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.